ஹாய் கைஸ், நான் ஸ்டாலின். இந்த ஐரோப்பா சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கல. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேரு ஜாஸ்டின். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா பெஸ்ட் யூனிவர்சிட்டீஸ் இன் இட்டலி ஃபார் ஸ்டடீஸ். ஹையர் ஸ்டடீஸ்க்கு 2025ஓட பெஸ்ட் யூனிவர்சிட்டீஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஐரோப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 யூனிவர்சிட்டீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க நினைக்கிற யூனிவர்சிட்டீஸ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன்ல நான் சூஸ் பண்ண 10 யூனிவர்சிட்டீஸ். ஸோ அதுல முன்ன பின்ன இருக்கலாம் ரேங்கிங். பட் இது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா ஓகே, இந்த யூனிவர்சிட்டீஸ்லாம் நான் சூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவை தரும். ஸோ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பாலிமி தான். அந்த பாலிமி நான் ஏன் சூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா QS வேர்ல்ட் ரேங்கிங்ல கொஞ்சம் நல்ல ரேங்கிங்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் அண்ட் ஆர்க்கிடெக்சருக்கு ரொம்பவே ஃபேமஸான யூனிவர்சிட்டி. அண்ட் உங்களுக்கு இந்த 3 கேட்டகரியில நீங்க எத சூஸ் பண்ணாலும் பாலிமில அட்மிஷன் கிடைச்சதுன்னா தாராளமா போய் சூஸ் பண்ணிக்கோங்க. 2வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன்ல பாலிடெக்னிகோ டி டொரினோ. பாலிடெக்னிகோ டி டொரினோ பார்த்தீங்கன்னா, இங்க டியூரின்ல அமைஞ்சிருக்கு. டியூரின் தான் இட்டாலியோட பழைய கேப்பிட்டல்ங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப்கோர்ஸ். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமொபைல், அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கோர்ஸஸ்க்கு இது ரொம்பவே பேர் போன யூனிவர்சிட்டி. இதுவும் ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி தான். இந்த இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா பாலிடெக்னிகோ டி டொரினோவ சூஸ் பண்ணிக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் பொலோனியா. இது பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக பழமையான யூனிவர்சிட்டி. 1088ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூனிவர்சிட்டி இன்னும் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி. இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொலோனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இட்டலியில. மிகவும் பழமையான யூனிவர்சிட்டீஸ். இதுல என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஹியூமானிட்டீஸ் ஸ்டடீஸ்க்கும் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஸோ இத சூஸ் பண்ணிக்கோங்க. 4வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பியன்ஸா யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம். இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோம். ரோம் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும். இட்டாலியோட கேப்பிட்டல். ஸோ இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி நோட்டபிள் ஃபார் ரிசர்ச் அண்ட் மெடிசின். இந்த மெடிசின் கோர்ஸஸ்க்குலாம் ரொம்பவும் பேர் போன யூனிவர்சிட்டி இந்த சாப்பியன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம். ஸோ நீங்க மெடிசின் படிக்கணும், இல்லன்னா உங்களோட ரிசர்ச், அதான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ரிசர்ச்சா இருக்கட்டும், இல்ல வேற ரிசர்ச்சா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டில உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கோங்க. 5வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் மிலான். இது யுனிவர்சிட்டி ஆஃப் மிலான் பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிகோ டி மிலானுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ அது எல்லாமே சித்தா ஸ்துதின்னு சொல்லுவாங்க. இதுவும் மிலான்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்க்கு, மெடிசின்க்கு, லாக்கு அண்ட் சோசியல் ஸ்டடீஸ்க்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி இந்த கேட்டகரிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருந்தும். ஸோ நீங்க மெடிசின் படிக்கணும், இல்லன்னா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யுனிமில அட்மிஷன் கிடைச்சதுன்னா அது சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டா இருக்கும். 4வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் பாதோவா. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பதோவா ரீஜன்ல இருக்கு. ஸோ பதோவா பொறுத்தவரைக்கும் இதுவும் மெடிசினுக்கும் சரி, சயன்ஸுக்கும் சரி, டெக்னாலஜிக்கும் சரி ரொம்பவே நல்ல யூனிவர்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கு அங்க அட்மிஷன் கிடைச்சா அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனிவர்சிட்டி ஆஃப் பீசா. இந்த பீசான்னு நினைச்சீங்கனாலே சாய்ந்த கோபுரம். இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் பீசா பீசா ரீஜன்ல தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசிக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டா. ஸோ உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லன்னா இன்ஜினியரிங் பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த யூனிவர்சிட்டிய சூஸ் பண்ணிக்கோங்க. 8வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனிவர்சிட்டி ஆஃப் நேபிள்ஸ் பெதரிகோ II. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நேபிள்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இது சவுத் ரீஜன், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் யூனிவர்சிட்டீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி கிடைச்சா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பிளஸ் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும் இந்த நேபிள்ஸ்ல. பிகாஸ் நார்த்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்ஷாவே இருக்கும் சவுத்த கம்பேர் பண்ணும்போது. எஸ்பெஷலி மிலான். 9வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் பொக்கோனி. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மிலான்ல தான் இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஸ்கூல், டாப் பிசினஸ் ஸ்கூலா இருக்கட்டும், எக்கனாமிக் ஸ்டடீஸா இருக்கட்டும், இல்ல இந்த ஹியூமானிட்டி ஸ்டடீஸா இருக்கட்டும், இந்த யூனிவர்சிட்டி இதுக்கு பெஸ்ட்டா இருக்குங்க. 10th இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி ஆஃப் ட்ரென்டோ. இந்த ட்ரென்டோங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரென்டோ ரீஜன்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த டோலோமைட்ஸ், இந்த மலைப்பாங்கான ஏரியா, அப்புறம் அந்த பொல்சானோ, இதெல்லாம் ரொம்ப அருமையான இடம். ஸோ நான் இதுவரைக்கும் நாங்க போனது இல்ல. கண்டிப்பா நான் அத உங்களுக்கு ஒரு விளாகா எடுத்து பண்றேன். ட்ரென்டோ ரீஜன்லாம். பட் பார்க்க வேண்டிய இடம். இங்க பார்த்தீங்கன்னா, ஹைலி ரிசர்ச் அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்வைரன்மென்டல் ஸ்டடீஸுக்கும் நல்ல ஆப்ட்டான யூனிவர்சிட்டீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமா சூஸ் பண்ணுங்க. அண்ட்
ட்ரெண்டோ பார்க்கக்கூடிய இடம் இன் இட்டலி. ஸோ கைஸ், இந்த வீடியோல நான் வந்துட்டு என்னோட ஒப்பீனியன வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுல நீங்க நெனச்ச யுனிவர்சிட்டீஸ் இல்லாம இருக்கலாம். அதுக்காக அந்த யுனிவர்சிட்டி மோசமான யுனிவர்சிட்டின்னு நீங்க நெனச்சிடாதீங்க. என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் படி நான் இந்த 10 ரேங்கிங்ஸ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த யுனிவர்சிட்டீஸ. பட் உங்களுக்கு மத்த யுனிவர்சிட்டீஸ்ல கிடைச்சாலும், கண்டிப்பா அது பப்ளிக் யுனிவர்சிட்டியா இருந்தா தாராளமா சூஸ் பண்ணி போங்க. இங்க நெறைய பிரைவேட் யுனிவர்சிட்டீஸும் இருக்கு. நீங்க பிரைவேட் யுனிவர்சிட்டி போனா கண்டிப்பா பே பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். வேறஸ் பப்ளிக் யுனிவர்சிட்டீஸ்ல படிச்சீங்கன்னா, உங்களுக்கு பே பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ இங்க உள்ள ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா, 1000 டூ மேக்ஸிமம் 4000 யூரோஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோட கான்டென்ட். ஸோ இந்த வீடியோவ இதுவரைக்கும் பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வந்துட்டு மிக்க மிக்க நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஸோ இன்னொரு வீடியோல நான் உங்கள சீக்கிரமா சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. அதுவரைக்கும் சாவ் சாவ். ci vediamo dopo. Grazie mille.